குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியும் பெரும்பகை அகல, வல்ல பூதம் வளாஷ்டிகை பைகள் அல்லற் படுத்தும் அடங்காமொடியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொல்லி வாய்ப்பைகளும் குரலை பைகளும், பெண்களை தொடரும் பிரம்மராஜ் சததரம் போயிட்டே இருக்கும். ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையோட தத்துவங்களும் முருகனை துதித்து பாடக்கூடிய அருமையான லைன்களும் அடங்கியது தான் நம்மளுடைய எம்பெருமான் முருகனுக்காக பாடப்பட்ட தேவராய சுவாமிகள் அவர்களால் பாடப்பட்ட இயற்றப்பட்ட கந்தசஷ்டி கவசம் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான ஒரு காவியம்னே சொல்லலாம். அதை பாடல்னு சொல்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காவியம்னு சொல்கிறதே மிக அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கந்தசஷ்டி கவசத்தில் தினமும் காலையில் இப்போ என்ன மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய பொருள் தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களை கற்றுப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பொருள் தெரியுதோ தெரியலையோ முருகரை பற்றி பாடுறதில்ல அதில் என்ன தப்பு இருக்க போகுதுன்னு சொல்லி அதனுடைய பொருள் தெரியாமையே அதில் லயிச்சிடுறது, அதுவும் ஒரு சில மனிதர்களுடைய ஒரு பழக்கம். அப்படி இருக்கிறப்போ இப்போ பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப டீட்டெயில்டாக வேற ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஆபாச புராணமாக இருக்குதா கந்தசஷ்டி கவசம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வேறு இப்போ போயிட்டுருக்கு. உண்மையாகவே கந்தசஷ்டி கவசத்தில் உபயோகம் செய்யப்பட்ட அந்த வார்த்தைகள் ஆபாசத்தை வெளிப்படுத்துதா? இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சில மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அவங்க மேலே என்னங்க தப்பு இருக்குது, அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே தானேங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறப்போ நமக்கே ஒரு செகண்ட் ஜர்க் ஆகும். அப்போ உண்மையாகவே அதில் ஆபாசம் என்பது நிறைந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு ஒரு டவுட் வரும். இவ்வளோ நாள் கந்தசஷ்டி கவசத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் சரி, தாய்மார்களும் சரி, தந்தைமார்களும் சரி, அண்ணன் தம்பிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை ஒரு மிகப்பெரிய லெவலில் வச்சு பார்த்த அனைவருமே இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு விஷயத்தை பற்றி தவறாக பேசும்போது, ஒரு ஆபாசமாக பேசும்போது அதில் ஆபாசம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்புலத்தை பற்றி நான் பேச விரும்பலை. அது எனக்கு அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி 1008 காரணிகள் இருக்கும். அவங்க எதனால் அவ்வளோ வன்மமாக அப்படிப்பட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அதுக்கு பின்னாடி 1008 அரசியல் காரணங்கள் இருக்குது. நான் அதுக்கு பின்னாடி போகவே விரும்பலை. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், பேசணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கந்தசஷ்டி கவசத்தில் ஆபாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா, இதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தேவராய சுவாமிகள் அப்போது புத்தி இல்லாமல், அறிவில்லாமல் ஒரு தற்குறித்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும், ஒரு வன்மமான ஒரு வார்த்தைகள் ஒரு யூடியூப் சேனலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில வார்த்தைகள்லாம் காதாலேயே கேட்க முடியல. அவ்வளோ மனதிற்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் கூட இந்த பதில், இது நான் சொல்லக்கூடிய பதில் இல்லை. இது ஏன்னா நான் ஜஸ்ட் ஐம் அ டூல் தான். இந்த ஒரு கருவிக்கு இறை சக்தி மூலியமாக இருக்கிறவங்க குருமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெயினாக அவங்க எந்தெந்த வார்த்தைகளை தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். கண்ணம் இரண்டை கதிர்வேல் காக்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏங்க உங்கள் முருகனை என்ன டோட்டலாக இப்போ முருகன் இருக்கிறாரு, முருகா என்ன டோட்டலாக என் உடம்பு ஃபுல்லாக காப்பாற்ற மாட்டாரா? அது என்ன கண்ணம் இரண்டை கதிர்வேல் காக்க, என் இளம் கழுத்தை இனியவேல் காக்க, என் கழுத்துக்கு தனியாக ஒரு ஆள் என்னை காக்கணுமா? மார்பை ரத்தின வடிவேல் காக்க, என்னோட செஸ்ட்டு, பெண்களோடைய உறுப்பை குறிப்பிடணும் அப்படின்னா பிரஸ்ட்டு, இதை காக்கிறதுக்கு என் இளம் கழுத்தை இனியவேல் காக்க, மார்பை ரத்தின வடிவேல் காக்க, சேர் இளம் முளைமார் செவ்வேல் காக்க. இப்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசும்போது கொஞ்சம் ஆபாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நான் செகண்டரி வரேன். முதல்ல என்ன அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். சேர் இள முளை மார் செவ்வேல் காக்க, என்னங்க ஒரு பெண்கள் அவங்களுடைய மார்பகத்தை அந்த அளவுக்கு பாதுகாப்பாங்க, அந்த முளை மாற ஒரு வேல் காக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கே அருவருப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. சரி, ஓகே. அடுத்து வடிவேல் இருத்தோல் வளம்பெற காக்க, 2 தோலை ஒருத்தங்க இன்னொரு வேல் காக்கணும், பிடரிகள் 2 பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, முதுகை கூட ஒரு வேல் காக்கணும், அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க,
பழுபதினாரும் பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க. வயிற்ற கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல் வந்து காக்கணும் அப்படின்றாங்க. இது வரைக்கும் கூட யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்க கருதுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க. ஏங்க இடுப்பெல்லாம் ஒரு ஆள் வந்து காக்கணுமா? நானாங்கயிற்றை நல்வேல் காக்க. ஏங்க அருணாகயிறுக்கெல்லாம் ஒரு வேல் வரணுமான்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ரைட்டு. ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்க. ஏங்க பெண்களுடைய அந்த ஆசன வாயாக இருக்கட்டும், இல்லை ஆண்களுடைய ஆசன வாயாக இருக்கட்டும், ஆண் குறியாக இருக்கட்டும், பெண் குறியாக இருக்கட்டும், இந்த குறியை வந்து இன்னொரு வேல் வந்து காக்கணும். முருகனுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா? இத்தனை பேருக்கு இத்தனை வேல் வந்து காக்கணும்னா அவர் என்ன பற்ற வேலையாக பார்க்குறாருன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, ஓகே. அடுத்து இன்னும் டீட்டெயில் தான் போவோம். பிட்டம் 2 பெருவேல் காக்க. நம்ம அதான் ஆசன வாயை மென்ஷன் பண்ணுறாங்க. வட்டக்குதத்தை வல்வேல் காக்க. வட்டக்குதம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய மலம் வெளியேறக்கூடிய அந்த ஓட்டையை, அந்த துவாரத்தை, வட்டக்குதத்தை வல்வேல் காக்க அப்படின்றாங்க. கணைக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க. ஆக மொத்தம் இந்த மொத்த உடம்பையும் முருகன் வந்து காக்கணும் அப்படின்றது தேவராய சுவாமிகள் இயற்றப்பட்டது. இதில் என்னங்க ஆபாசமான வார்த்தைகள் இருக்குது? இது ஆபாச புராணம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் டீட்டெயில்டாக அதுக்குள்ளே நான் போகணும்னு விருப்பப்படுறேன். முதல்ல அந்த யூடியூப் சேனலில் பேசின அந்த நபருக்கு நான் கோவப்படணும்னு நான் விருப்பப்படல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துப்போமே, ஒரு குழந்தைன்னு ஒன்று இருக்குதுன்னு வைங்க. நம்ம ஆசையாக பெற்று எடுத்து வளர்த்த ஒரு குழந்தை, சரிங்களா? அது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வர வரைக்கும் அது அப்பாவை மிதிக்கும், அப்பப்போ கில்லும், துப்பி வைக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அப்பா யூஸ் பண்ணுற ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிரும். சில நேரத்தில் அப்பாவே தப்பாக பேசும். அப்படின்றதுக்காக அந்த அப்பா அந்த குழந்தையை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டார். என் குழந்தை என்னை இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லி மறுபடியும் கிள்ளி வைக்க மாட்டார், அசிங்கப்படுத்த மாட்டார், காயப்படுத்த மாட்டார். எந்த ஒரு முட்டாள்தனமான வேலைகளையும் அவர் பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு அப்பான்ற ஸ்தானம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம், ஒரு ஞானஸ்தானம், சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த உலகத்தை கடவுள் படைச்சாரா, முருகர் படைச்சாரா, சிவன் படைச்சாரா, அந்த டாபிக்குள்ளேயே நம்ம போக வேணாம், சரிங்களா? நான் வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை நான் சயின்டிஃபிக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அதனால நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இஃப் தேர் இஸ் அ கிரியேஷன் தேர் ஷுட் பி அ கிரியேட்டர், ரைட்? அது யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஓகே? அப்போது இந்த கிரியேட்டர் மூலிமா படைக்கப்பட்ட இந்த கிரியேஷன் ஒன்று இருக்குது. இந்த கிரியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரும். அப்போ அவர் இப்படிலாம் அசிங்கமாக பேசுகிறாரு, ஒரு வன்மத்தோடு பேசுகிறாருன்றக்காக உடனே தண்டிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஞானமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வெற்றிவேல், நம்ம கூப்பிடக்கூடிய வெற்றிவேல்னு கூப்பிட்றோம், முருகன்னு கூப்பிட்றோம், கதிர்வேல்னு கூப்பிட்றோம், கதிர்காம கந்தான்னு கூப்பிட்றோம், முருகான்னு கூப்பிட்றோம். அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை தண்டிக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க எல்லாத்துக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா நம்ம முருகனுக்கு? அவருக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, ஓகே. அதனால் நம்ம தண்டிக்கிறத செகண்டரிக்கு போவோம், அதை பார்க்க வேண்டாம். மெயினாக இப்போது தேவராய சுவாமிகள் இயற்றுனதில் இந்த வார்த்தைகள்லாம் அவங்க மென்ஷன் பண்ணி தான் ஆபாச புராணம், ஆபாசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, முதல்ல ஆன்மீகம்னா என்ன? உண்மையாகவே இதில் ஆபாசமாக இருக்குதான்ற விஷயத்தை தான் இப்போ நம்ம பேசுகிறோம். உண்மையாகவே ஆன்மீகம்னா என்ன? சும்மா பட்டையை அடிச்சுட்டு நம்ம வந்து ருத்ராட்ச கொட்டையை மாட்டிக்கிட்டு, காவி வேஷ்டியை கட்டிக்கிட்டு, இல்லை ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு, இல்லை ஒரு காவி சட்டையை போட்டுக்கிட்டு, இறைவா முருகா 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 முருகான்னு கும்பிட்றது தான் ஆன்மீகம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்படிப்பட்ட ஆன்மீகமும் இருக்குது. உண்மையான ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கால்டு பியூர் அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ். இதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோக பாதையில் இருக்கிறவங்ககிட்ட அதை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு இறைவனை பார்க்குறதுக்கு இதெல்லாம் இந்த வழியிலலாம் போனால் இறைவன் அடையலான் இருக்குது. சரியை அப்படின்னா அவங்க சரணாகதியில் தான் டோட்டலாக எப்போவுமே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நியாய தர்மம்லாம் கேட்டிங்கன்னா தெரியாது. உங்கள் முருகன் எப்படி வந்தார், உங்கள் சிவன் எப்படி வந்தார், ஆஞ்சநேயர் எப்படி வந்தார்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது, நான் நம்புகிறேங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாக சரணாகதியில் இருக்கும். அதனுடைய தெளிவான விளக்கங்களுக்குள்ளேயே போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நம்பிக்கை மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், காளி தேவி எப்படி இருந்து வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கலாம் அவருக்கெல்லாம் தெரியாது. எனக்கு காளி 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 24 ஹவர்ஸ் காளி தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காளி தேவியை சரணாகதி அடைஞ்சதுனால அவர் இருந்தது அந்த சரியை பாதை, அந்த பக்தி பாதைன்னு சொல்லுவாங்க. பக்தி மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஞானம்ன்றது பின்னாடி கிடைக்கும். ஆனால் அதை பற்றின தெளிவுக்கு ஃபஸ்ட்டே அவங்க போக மாட்டாங்க. காளி தேவி காளி தேவி காளி தேவி காளி தேவி இப்படி தான் கண்டினியூவாக இருக்கிறதுனால அவங்க அந்த சரணாகதி நிலையை அடையும் போது என்ன ஆகுனா, இந்த மனம் என்பது
வேலை செய்யாமல் நின்றோம். மனம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த யோக பயிற்சிகளாக இருக்கட்டும், மெடிடேஷனாக இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய ஆத்ம விசாரம் பயிற்சியாக இருக்கட்டும், ஹத யோகாவாக இருக்கட்டும், நீங்கள் எது வேணாலும் எடுங்க, இது எல்லாமே எதை சுட்டி காட்டுதுன்னா அட் த எண்டு எங்கே போய் முடியும்னா மனம் அடங்கி மனமற்ற நிலைக்கு போய் மனோ லயமாகி மனோ நாச நிலைக்கு போயிடுச்சுன்னா இறைநிலையை நீங்கள் பார்க்கலாம், அந்த பிரம்மன்ற நிலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த சரியைன்ற பாதையை நம்ம பிடிக்கும்போது பக்தியை டோட்டலாக போய் சரணாகதி அடையிறோன்னா அந்த இடத்துல நம்ம மைண்டே வேலை செய்யாது. அப்போது அந்த நிலையில் இறைவனை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, இறைநிலைன்றது யார், இறைவன்றது யாருன்றது இன்னொரு வீடியோவில் நான் தனியாக பேசுகிறேன். கிரியை அப்படின்றது மந்திரம் மோதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ அவங்கள கொண்டு வந்து நீங்கள் சரணாகதி அடைங்கன்னா அப்படி அவங்க சரணாகதி அடைய மாட்டாங்க. அவங்க சில மந்திர வார்த்தைகளை உச்சாரணம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமக் சிவாய, ஓம் சிவாய நம, இல்லை சிவாய நம, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சிவதூத்தியை வித்மகே சிவங்கரியை தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மந்திர வார்த்தைகளை கண்டினியூவாக உச்சாரணம் பண்ணுறப்போ அவங்க மனம் அதில் லயமாகி அந்த மனம் வேலையற்று போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல மனமற்ற நிலைக்கு போகும்போது அவங்க இறைநிலையை அடைஞ்சிருவாங்க. இப்படி இறைநிலை அடைஞ்சவங்களும் பல பேர் இருக்காங்க. ராம மந்திரத்தை உபதேசம் செய்து ராம மந்திரத்தை 24 ஹவர்ஸும் கேட்டு ஞான நிலை அடைஞ்சவங்க இருக்காங்க, இறைநிலையை பார்த்தவங்க இருக்காங்க. காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்று காயத்ரி மந்திரத்தை ரெகுலராக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணி இறைநிலை அடைஞ்சவங்க இருக்காங்க. இது கிரியை. சரிங்களா? இந்த மாதிரி கர்மயோகம்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. கர்மயோகம்னா என்னென்னா இப்போ அவங்கள கூட்டு வந்து மந்திரம் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கனாலாம் அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கர்மம் செய்கிறது. கர்மம்னா அது கெட்ட வார்த்தை கிடையாது. கர்ம யோகம், யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 100 பேருக்கு வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பிரதிபலன் எதிர்பாராமல் யாரோ ஒருத்தருக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்படிப்பட்ட மனிதர்கள் கர்மயோகத்தின் மூலியமாக அவங்களோட மனம் லயமாகி மனம் வேலையற்று போய் ஒரு கட்டத்தில் மனோ நாசம் அப்படின்ற நிலையை அடையும் போது இறைவனை பார்த்துருவாங்க. இது ஒரு வகை இருக்குது. யோகம்னு இன்னொரு முறை இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் விஷயத்தை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவராய சுவாமிகள் அவ்வளோ அறிவற்று எழுதியிருக்கிறாரா, அதில் என்ன ஆபாசமான வார்த்தைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் உடல் அங்கங்கள், உடல் பாகங்கள். சரிங்களா? ஒரு ஞான நிலையை அடைந்த மனிதர்களுக்கு அது உடல் அங்கமே கிடையாது, உடல் பாகங்கள் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தையில் ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். காணும் பொருள் எல்லாம் காண்பவன் அறிவிலே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன எண்ணத்தில் பார்க்குறீங்களோ அந்த எண்ணத்தில் தான் அந்த பொருள் வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டு சே, இப்போ இந்த உடம்பு இருக்குன்னு வைங்க, ஒரு சாதாரண மனிதன் இந்த உடம்பை பார்க்குறான் அப்படின்னா அது உடம்பு, கண்ணு, மூக்கு, வாய், மார்பகம், சிறுநீரகப்பை, கை, காலுன்னு இந்த மாதிரிலாம் தெரியும். இதே ஒரு ஞானி அந்த உடம்பை பார்க்குறான்னு வைங்க, அது எப்படி தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை தாண்டி உள்ளே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பை தாண்டி பார்த்தா எலும்பு, சதை, நகம், இன்னும் உள்ளே பார்த்தா ரத்தம், இன்னும் ஒருபடி உள்ளே போய் பார்த்தா என்ன, டிஎன்ஏவோட சேர்க்கை இருக்குது. இன்னும் ஒருபடி இன்னும் டீப்பாக உள்ளே போய் பார்த்தா என்ன, ஆட்டம்ஸோட சேர்க்கை. இன்னும் டிஎன்ஏ உள்ளே பார்த்தா ஆட்டம்ஸோட சேர்க்கை. இப்போ மனிதனை உடச்சு உள்ளே போனால் ஆட்டம்ஸோட சேர்க்கை வந்துருச்சா? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானா, அடுத்த ஆட்டம்ஸோட சேர்க்கை இன்னும் டீப்பாக உள்ளே போய் பார்த்தா இன்னும் இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இன்னும் தாண்டி உள்ளே போனீங்கன்னா என்ன இருக்குது? எனர்ஜி. அதை தான் அழகாக சொன்னாங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு மெட்டீரியல் தான், அது சக்தி தான். அதனால தான் சொன்னாங்க த எனர்ஜி cannot be created, the energy cannot be created but the energy can be transformed from a form to another formன்றாங்க. ஒரு எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏன்னா இங்கே உலகம் ஃபுல்லாக, பிரபஞ்சம் ஃபுல்லாக பரிணமித்து இருக்கக்கூடியது ஒரே ஒரு எனர்ஜி தான். சரிங்களா? அந்த எனர்ஜி ஷேப்பு, கலரு, சைஸ் தான் வேறு வேறையாக இருக்குமே தவிர அதனுடைய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் சேர்க்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம்ஸோட சேர்க்கை தான் எல்லா பொருட்களாகவும், எல்லா மனிதர்களாகவும், எல்லா உயிரினங்களாகவும் பரிணமிச்சிருக்கு. அப்படி தான் இந்த பிரபஞ்சமே வந்து இயங்கிட்டு இருக்கு. இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது ஒரு ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானி தேவராய சுவாமிகள்ன்றவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் போனாரோ, யோக மார்க்கத்தில் போனாரோ, ஞான மார்க்கத்தில் போனாரோ, அது செகண்டரி. ஆனால் இறைநிலையை அடைந்து ஞான நிலையை பார்த்தவனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக தான் தெரியும். இங்கே எதுவுமே பொருள்களாலாம் தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது அந்த பாடல் அவருக்காக எழுதலை, இந்த மக்களுக்காக அவர் எழுதியிருக்கிறாரு. இப்போது நான் எக்ஸாம்பிள் கேட்குறேன், அதில் என்ன உங்களுக்கு ஆபாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மனிதன் பார்க்கும்போது தான் மார்பகமாகவும் முளை மாறாகவும் அது தெரியுமே தவிர ஒரு ஞானி பார்த்தா, இன்ஃபேக்ட் அவர் ஞானி பார்த்தது மட்டும் இல்லை, நான் எந்த வகையில் இந்த உலகத்தை பார்க்குறேனோ அந்த வகையில் இந்த ஞானத்தோடனைய பார்வையில் உலக மக்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தையும் பார்க்கணும், ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கணுன்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு பைல்ஸ்ன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போய் நின்றுட்டு டாக்டர் எனக்கு பிரச்சனை இருக்குது, உடம்பு ஃபுல்லாக மருந்து போட்டு விடுவேன் நான், நீங்கள் கேட்பீங்க?
பைல்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம எப்படி கேட்கணும், டாக்டர் எனக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாளாகவே என்னோடய ஆசன வாயில் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு பைல்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு அப்போ அந்த இடத்துல போய் செக் பண்ணி மருந்து போடுங்கன்னு தான் நம்ம கேட்போமே தவிர உடம்பு ஃபுல்லாக மருந்து போட்டு யாரும் சுத்த மாட்டாங்க. சரிங்களா, இது ஒரு விஷயம். இதை தாண்டி இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனைனா அந்தந்த பிரச்சனையை சொல்லி தான் நம்ம கேட்கணுமே தவிர எனக்கு உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாத்திரையில் முடிச்சு விடுங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது அவர் தேவராய சுவாமிகள் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த மனிதர்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டில் பிரச்சனைகள் எங்கே வேணாலும் வரலாம், எங்கே வேணாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். குறிப்பாக வந்து கந்தசஷ்டி கவசம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உடலை பற்றி மட்டும் எழுதப்பட்டது கிடையாது, மனதை பற்றி எழுதியிருக்கு, ஆன்மீகத்தை பற்றி எழுதியிருக்கு. குறிப்பாக இந்த பகுதிகளை பற்றி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஏன்னா உடனே நினச்சிடக்கூடாது இவ்வளோ நாள் வந்து, ஏன்னா பல பேர் இவ்வளோ நாள் கந்தசஷ்டி கவசம் படித்தவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை ஆபாசமாக இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் வந்துடுது. அவங்களுக்காக மெயினாக அதை நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, இதில் ஆபாசம் என்பதெல்லாம் கிடையாது, நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு முதல்ல தான் எங்கே இருக்குன்றதே தெரியாது, எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்றதே தெரியாது, சில நேரத்தில் சுருண்டு படுத்துப்பாங்க. அதான் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார் கூட, பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து நாய் போல் கண்டதையெல்லாம் திரிந்து கிடந்த இடத்துல படுத்துக்கிட்டு அவங்க கர்மயோகத்தில் திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்டபடி அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட நீங்கள் உடல் பாகங்கள் எது, ரத்தம் எது, உங்களுடைய முளை மாறு எது, உங்களோட ஆசன வாய் எது, கை எது, கால் எதுன்னு கேட்டிங்கனாலும் தெரியும். அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சதாசிவ பிரம்மேந்திரர்னு ஒருத்தர் இருந்தார், சதா சர்வகாலமும் பிரம்ம நிலையிலேயே அலைந்துட்டு இருப்பதனால அதுக்கு பேர் வந்து சதாசிவ பிரம்மேந்திரர்னு வச்சாங்க. நெரூரில் அவரோட ஜீவசமாதி இருக்குது. சரிங்களா, இப்படிப்பட்ட ஒரு மகான் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து படிங்க, கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் உண்மையாக பொய்யான்றதுக்கெலாம் நீங்கள் செகண்டரி போகலாம். இதெல்லாம் வாழ்ந்தவங்களை பார்த்தவங்க நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. அவர் அப்போ பிரம்ம நிலையிலேயே அலைகிறாங்கன்னா பிரம்ம நிலைன்றது என்ன, இந்த மனமற்ற நிலைக்கு போகும்போது இந்த உலகமே தெரியாது, கிட்டத்தட்ட அனஸ்தீஷியா கொடுத்த ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. உடனே இங்கே கேட்காதீங்க அனஸ்தீஷியா கொடுத்தா அதில் என்ன பயன் இருக்குன்னு, அது ஒரு பெரிய கான்செப்ட். ஆன்மீகம் என்பது ராஜேஷ் அவர்கள் கூட ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்ம கரையிலே நின்றுட்டு இருந்தோம்னா சிப்பிகள் மட்டும்தான் கிடைக்கும், எவன் ஒருத்தன் கடலுக்குள்ளே போய் மூழ்கணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு மட்டும்தான் முத்து கிடைக்குமாங்க. ஒரு ஆன்மீகம் என்பது அப்பேற்பட்ட பெரிய விஷயம். இதை வந்து வர்றவங்க போகிறவங்கெல்லாம் வந்து குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், கண்ணதாசனுக்கு மேலேயா நீங்களாம் ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்துட போகிறீங்க? கண்ணதாசன் எவ்வளோ பெரிய கடவுள் மறுப்பாளர், கடவுளை எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னவர், எவ்வளோ பெரிய நாத்தியவாதி. அதே கண்ணதாசன் அவரோட வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள், சில அனுபவங்கள், இது எல்லாமே வந்து ஞான தெளிவு மட்டும் கிடையாது, அவர் உடல் அளவில் மன அளவில் மிராக்கிள்ஸை பார்த்து நடந்த அந்த ஒரு அனுபவங்கள்னால அவர் வாழ்க்கையே ஆன்மீகத்தின் பக்கம் மாறி போச்சு. டோட்டலாக அவரோட டைமென்ஷனே மாறி போச்சு. எத்தனை பாடல்கள் முருகனுக்கு எழுதியிருக்கிறாரு, எத்தனை பாடல்கள் இறைவனுக்கு எழுதியிருக்கு. இப்படி ஏற்பட்ட மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் வாழ்ந்து ஒன்றுமே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு சக்தி தான், அந்த சக்திக்கு தான் நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம், அந்த சக்திக்கு அடங்கி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுன்றது கிடையாது. ஏன்னா வந்து தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே தண்டிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது முருகனோட வேலையும் கிடையாது, சிவனோட வேலையும் கிடையாது. அதே சமயத்தில் நம்ம அமைதியாக இருக்கணுன்றது கிடையாது. அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உண்மையை நம்மளும் முன்வைக்கக்கூடிய கடமைகள் இருக்கும். ஃபைனலாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஆன்மீகத்தை வர்றவங்க போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனம் பண்ணலாம், ஆன்மீகத்தை இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம். ஆனால் அவங்களுடைய அடிப்படையை மாற்றக்கூடிய விஷயம், அடிப்படையை மாற்றக்கூடிய ஒரு ஹேப்பனிங் நடக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட ஆள்களையும் தூக்கி புரட்டி போடுறோம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வாழ்க்கையில், ஏகப்பட்ட பேர். கடவுளை அசிங்கமாக திட்டி, கடவுள் படத்துக்கு வந்து செருப்பு மாலை போட்டு, கடவுளுடைய படங்களுக்கு வந்து மூத்திரம் போய் அசிங்கப்படுத்தினவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோன்னு திருந்தினவங்க இருக்காங்க. அருணகிரிநாதருக்கு மேலே ஒரு தவறு பண்ணவங்க வாழ்க்கையில் இருக்க போகிறாங்க. அவரை பற்றி நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் அருணகிரிநாதர் டெய்லியும் ஒரு பொண்ணு இல்லாமல் இருக்க மாட்டார். இதை நான் சொல்லலை, புராணங்கள் சொல்லுது, நம்மளோட ஹிஸ்ட்ரி சொல்லுது. அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கலான்னு போனவரை அவரை தடுத்து நிறுத்துறாரு யார்? முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறார் முருகர்? அவருக்கு அருள்னு உபதேசம் என்ன? சும்மா இரு. அவர் சொன்ன உபதேசம் அவ்வளோதான், சும்மா இரு அப்படின்ட்டு காணாமல் போயிட்டார். அவ்வளோதான், சும்மா இருந்தே ஞான நிலை அடைஞ்சவர். அப்போ என்ன, இதனுடைய எண்டு ஒன்றே ஒன்று தான். நீங்கள் உடல் உறுப்புகளாக பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளாக தான் தெரியும். இந்த மனிதன் ஒவ்வொருவனும் மேன்மை நிலை அடைந்து வேத கல்வியை பயின்று ரிக் யஜூர் சாம அதர்வனம்லாம் கற்றுக்கலனா கூட அத்வைதம்ன்ற கூடிய இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு சக்தி தான்றதை உணர்ந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞா, சகஸ்ரா, துரியம், துரியாதிதம், துவாதசந்தம்னு போயிட்டே இருக்கும். இது தெரிஞ்சு நமக்கு இவ்வளோ 7 சக்கராஸ் தெரியாமல் நம்ம உடம்பு ஃபுல்லாக 1000 சக்கரங்களுக்கு மேலே இருக்குது. அது தெரியுமா? இதெல்லாம் தெரியாதனால நான் உங்களை முட்டாள் நான் சொல்ல வரல. தெரியலைன்னா
தெரிந்தவர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள், தெரிந்தவர்களை அசிங்கப்படுத்தாதீர்கள், அவமானப்படுத்தாதீர்கள். அதற்கு பின்னாடி 1008 அரசியல் காரணம் இருக்கலாம். அதற்காக நாங்கள் சும்மா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மீண்டும் ஒரு முறை இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை இவ்வளோ அருமையாக உட்காந்து பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளின் கருணையினால் அந்த நல்ல மனிதர், சில நேரங்களில் மனிதர்கள் அறியாமையில் பேசுகிறது சகஜம்தான். எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளாகிய அந்த இறைவனும் சரி, முருகரும் சரி, நீல் ஆயுள், நிறை செல்வம், மான் புகழ், உயர்கல்வி, மெய்ஞானம் கொடுத்து அந்த மனிதரை மீண்டும் 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 கஷ்டப்படுத்தாமல், கவலைப்படுத்தாமல் அவரை நல்வழிக்கு கொண்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா திருமூலர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுவார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார். இந்த உடம்பு தான் சகலமும். இந்த உடம்பை காப்பாற்றினீங்கன்னா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அப்போ உடலைக்கு நம்ம காப்பாற்றணுன்றப்போ உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களையும் உறுப்புகளையும் பேணி காக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த வகையில் இயற்றப்பட்டது தான் தேவராய சுவாமிகள் எழுதிய நம்மளுடைய கந்தசஷ்டி கவசம்ன்றது. ஸோ இதில் நம்ம ஆபாச புராணமா அப்படின்னு கேட்டால் காணும் பொருளெல்லாம் காண்பவன் அறிவில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.